ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நேத்திக்கு விஜய் டிவியில் சிறுகதைக்கு ஆசை அந்த சீரியலில் வந்த ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப பாவம்ப்பா. பெத்த அம்மாவையே வந்துட்டு ஆண்டி ஆண்டின்னு அவள் புரிஞ்சுக்கிறா. தெரியாமல் அம்மான்னு வந்துட்டாலுமே அந்த பையன் ஆண்டி ஆண்டி அப்படின்னு திருப்பி அவன் சொல்கிறான். இந்த கஷ்டம் வந்துட்டு எந்த குழந்தைகளுக்கும் வரக்கூடாது. உண்மையாகவே அந்த பையன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கான். சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைகளுக்கு அந்த ரியாக்ஷன் அந்த நேரத்தில் இந்த கிராஸ்பிங் பவர் அதெல்லாம் வேணும் இல்லையா? அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி நிலைமை எந்த பொன் குழந்தைகளுக்குமே பையனுக்குமே தயவு பண்ணி வராமல் பெண்கள் நம்ம பார்த்துக்கணும். லேடிஸ் கிட்ட தான் இருக்குது இந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தைய அனாதாசில் கொண்டு போய் விட்டுருங்கோ அப்படி இப்படின்னு தேவையில்லாத கான்வர்சேஷன் எல்லாம் வருது. இந்த ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ருதி இஸ் வெரி மச் ஹானஸ்ட். எது உண்மையாக எது பொய் எப்படி பேசணும் ஏதாக இருந்தாலும் டக்குன்னு அழகாக சொல்லிடுறாங்க. அந்த ஸ்ருதியும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட இது வந்துட்டு ரவியோட இது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த குழந்தைய அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறா. அவன் அம்மா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி அந்த பாட்டி போயிடுறாங்க. அதாவது அந்த பாட்டிக்கு என்னென்னா இவன் அம்மா இங்கேயே இருக்கட்டும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் காசை வாங்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அவள் கூட்டின்னு போயிடுறா. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரோஹிணி வராங்க. அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத அவளுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. நான் என்ன இங்கே பார்த்தேன் அப்படிங்கிறத கூட நீ உங்களோட இதில் அவங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையன்ட்டையும் அதை சொல்லிடுறாவோ. அந்த பிள்ளை சரிம்மா நான் சொல்லலைம்மா அப்படிங்கிறது. ஆனால் அந்த ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு இந்த மாதிரி கேரக்டருக்கு நடிக்க ஒத்துன்றதே ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. அதாவது முழுக்க 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 பொய் பித்தலாட்டம், அதாவது ரொம்ப கொடுமையான ஒரு தவறுகளை பண்ணி கண்டினியூஸாக அந்த தப்புலேயே அவள் இருக்க மாதிரி வாழ்க்கையை நடத்தின்னு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பட் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சில பேர்லாம் என்னப்பா இவ்வளோ மோசமான என்னை வெளில பார்த்தாலே தப்பாக நினைப்பாங்க போல் இருக்கு, இந்த கேரக்டருக்கு நான் வரமாட்டேன்னு மேபி எல்லாம் சொல்லக்கூட செய்யலாம். பட் இந்த ஏஜ்லேயும் அந்த ரோஹிணி அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு எல்லாத்தையும் ஒத்துண்டு நான் பண்ணுறேன். அதாவது நான் பையன் பிறந்தது, அதுக்கப்புறம் அந்த பையனை மறைச்சது, அப்பா மலேசியா, அந்த தேவையில்லாமல் ஒரு மாமாவை கொண்டு வந்து வச்சு எத்தனை ஒரு பித்தலாட்டங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்பா. ரோஹிணிக்கு ஆக்சுவலி ஹேண்ட்ஸ் ஆஃப் அவள் சூப்பராக பண்ணுறா. அவளுடைய கொடுத்த கேரக்டரை அவள் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கா. அண்ட் ஓவராலாகவே இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி விறுவிறுப்பு இருக்குது ரொம்ப. இதில் மேஜராக ரொம்ப பொய்யெல்லாம் சொல்கிறாங்க ஐவின்னு இல்லாமல் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம பெரியவா பண்ணுற தவறுகளால் குழந்தைகள் எத்தனை பாதிக்கப்படுறாங்க. நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டம். அவள் அனாதையாக அவள் அம்மா அங்கே கிடக்க அந்த பையனை வச்சுக்கின்னு அவங்க பண்ண ரோஹிணியோட அம்மா இப்போ தான் அவள் அம்மா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல லைஃப் வரணுமே அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் விட்டு இவள் காசை கொடுத்தோன்னா அந்த காசை இதில் ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டு அப்படியே அவள் கிளம்பிடுறா. ஆக்சுவலி எதுக்குன்னா இந்த குழந்தை இவள் அம்மாவோடையே இருக்கணும், இந்த பையன் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் இது ஓவராலாக பார்த்தா ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது. இது ரொம்ப மோசம், இது ரொம்ப இதெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இல்லைப்பா. திஸ் சிறுகடிக்க ஆசை இஸ் வெரி குட். ஒரு மாதிரி கொஞ்சம் நன்னா போயின்னு இருக்கு. கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அண்ட் முத்து கேரக்டர் நம்ம சொல்லவே வேண்டாம். மனோஜ் செம்ம சூப்பராக பண்ணுறார் அவர். இந்த ரோஹிணி இஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் ரோஹிணி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறீங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீ ஒத்துண்டு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்று என்னென்னா பெண்கள் தயவு பண்ணி நம்ம தப்பு பண்ணிவிட்டு நம்ம குழந்தைகளை தயவு பண்ணி நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. அவளோட ஃப்யூச்சர் போயிடும், அந்த குழந்தைகளோட படிப்பு போயிடும், அதுகளோட மென்டாலிட்டியே டோட்டலி இது பாதிக்கப்படும். நன்னா இருக்குது இந்த சீரியல்.